யமலோகத்தில் பரபரப்பான நாள். யம தூதர்கள் இறந்த மனிதர்கள் உயிர்களை யமலோகத்திற்கு இழுத்து வந்தனர். அவர்கள் அனைவரும் அலறி அழுகிறார்கள். இன்னும் என் பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள், தயவு செய்து இன்னும் கொஞ்சம் வாழ விடுங்கள் என்று கண்ணீர், பயம், நடுக்கம் நிறைந்த முகங்களுடன் நிற்கிறார்கள். அப்போது ஒரு மனிதர் மட்டும் சிரிப்புடன் அமைதியாக நடந்து வந்து யமனின் முன் நின்றான். அவனின் முகத்தில் ஒரு அசைவும் இல்லை, மனதில் ஒரு பயமும் இல்லை. அந்த முகம் யமனுக்கே புதிது. யமன் திகைத்து கேட்டார், நீ மரணத்தை பார்த்து பயப்படவில்லை ஏன்? அந்த மனிதர் சிரித்தபடி சொன்னார், நான் வாழ்ந்த வாழ்க்கையை மரணமாக பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் ஒரு பயத்தை கடந்து வந்தேன். இப்போது என் பயங்கள் எல்லாம் இறந்து விட்டன. இந்த மரணம் என் விடுதலையாக இருக்கலாம், அதற்காக நான் பயப்பட வேண்டியதில்லை. யமன் மரியாதையும் வியப்பும் கலந்து, நீ பயமின்றி நின்றாய், அதுவே உன்னை உயர்வாக மாற்றியது. உனக்கு மறுபிறவி இல்லை, நேரடி மோட்சம் உனக்காக தயார் என்றார். உடனே சொர்க்கத்திற்கான பாதை அந்த மனிதனுக்கு திறந்தது. மரணத்தை உயர்ந்தவனுக்கு வாழ்வின் உண்மை அர்த்தம் புரிகிறது. பயத்தை தாண்டினாலே நீங்கள் விடுதலையாகி சொர்க்கத்திற்கு செல்லலாம்.